ஒரு நாள் நீ விழித்து எழுந்து பார்த்தா நீ ஒரு நாள் பண்ணலாம்னு நினைச்சது அந்த நாள் போயிருக்கும். வாழ்க்கை நிக்காது, நேரம் நிக்காது. ஒவ்வொரு நொடியும் போகுது, திரும்ப வராது. நமக்கு எல்லோருக்கும் ஒரே 24 மணிதான். ஆனா வித்தியாசம் எதுல தெரியுமா? யார் அதை மதிக்கிறாங்கன்றதான். நேரம் பணம் அல்ல, அது உயிர். பணம் இழந்தா மீண்டும் கிடைக்கும். ஆனால் நேரம் போனாச்சு, திரும்ப வராது. நமக்கு நேரம் குறைவா இல்லை, முன்னுரிமை தான் குழப்பமா இருக்கு. எல்லாரும் பிஸி, ஆனா எல்லாரும் ப்ரொடக்டிவ் இல்ல. ஒவ்வொரு நாளும் 3 முக்கிய இலக்குகள் மட்டும் எழுதிக்கொள். நேரம் போகுது என்பதற்கு பதிலா நான் எங்கே செலவழிக்கிறேன் என்று கேள். வெற்றியை பின்தொடராதே, வளர்ச்சியை பின்தோடு. வேலை இல்லாம வேலை செய்யாதே, நோக்கத்தோட செய். 6 மாசத்துக்கு ஒரு புதிய திறமை கற்றுக்கொள். உன் பயணம்தான் உன் ரெஸ்யூமே. உன் வாழ்க்கையை உயர்த்தும் அல்லது தள்ளும் சக்தி உன் சுற்றத்தில தான். உன்னோட நேரம் யாருக்கு கொடுக்கிறேன்னு கவனிச்சுக்கோ. கேட்கறது ஒரு கலை, மன்னிப்பது ஒரு வலிமை. கற்றல் ஒரு கட்டம் அல்ல, அது ஒரு மனநிலை. உலகம் வேகமா மாறுது, அதோட சேர்ந்து நீயும் மாறணும். தினமும் 10 பக்கங்கள் படி, ஏதாவது புதுசா கற்றுக்கொள். பணம் சந்தோஷத்தை வாங்காது, ஆனா அது சுதந்திரத்தை வாங்கும். சுதந்திரம் தான் நேரத்தை மீண்டும் தரும். செலவுக்கு முன்னால் சேமி. இம்ப்ரெஸ் செய்யாதே, ப்ராக்ரஸ் ஆகு. உடம்பு சரியில்லைன்னா கனவுகளும் சரியாகாது. உன் சக்திதான் உன் உழைப்பின் அடிப்படை. தினமும் 30 நிமிடம் உடற்பயிற்சி செய். 7 மணி நேரம் தூங்குவது பலம், சோம்பேறித்தனம் அல்ல. உலகம் பின்பற்றும் விஷயத்தை உருவாக்கு. உன் படைப்பாற்றல் தான் உன் அடையாளம். தினமும் சிறியதானாலும் ஒன்றை உருவாக்கு. யாரிடமாவது சேர்ந்து ஐடியா ஷேர் பண்ணு. ஒரு நாள் உன் பேர் ஒரு நினைவாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த நினைவு மற்றவர்களுக்கு ஊக்கம் தருமா, மறந்து போகுமா? நேரம் நம்ம கையில இல்ல, ஆனா அதை எப்படி வாழ்றோம்னு நம்ம கையில தான் இருக்கு. நேரத்தை பின்தொடராதே, அதை மதிச்சு வாழ். ஏனெனில் ஒவ்வொரு நொடியும் உன்னை உருவாக்குறது. இந்த வீடியோ உன்னோட மனசை தொட்டிருந்தா ஒருவரோட பகிர். காரணம், நோக்கத்தோடு பகிரப்பட்ட நேரம் வீணாகாது. இந்த வீடியோ பிடித்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.